எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஃபார்மிங் அட்வான்ஸ்டோட பார்ட் 7 எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன பார்ட்டில் வந்து நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யாவில் எந்த அளவுக்கு சத்து பொருள் இருக்குது, அதை ஏன் வந்து நான் வந்து அது உரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நிஜமாலே ஆர்கானிக் விவசாயிகள் யூஸ் பண்ணுற ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யத்தில் எந்த லெவல் சத்து இருக்குது, முதல்ல இருக்கா இல்லையா, எந்த லெவல் சத்து இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இயற்கை விவசாயிகள் செய்பவர்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போதைக்கு அந்த அஃபெக்ஷனை வந்து நம்ம ஓரம் வச்சுக்கிட்டு சயின்டிஃபிக்காக நம்ம அதுக்குள்ளே என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நியூட்ரல் மென்டாலிட்டியில் பார்த்தா தான் அதில் என்ன நிஜமான உண்மை இருக்குங்கிறது தெரியும். எனக்கு ஜீவாமிர்தம் பிடிக்கும், பஞ்சகவ்யா பிடிக்கும், அதனால் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற நபர்கள் தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. இப்போவே கிளம்பிடலாம். நியூட்ரலாக யாரெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்களோ அவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரிசர்ச் பேப்பர் ஆய்வு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை. இது என்னென்னா, நம்ம இந்தியாவில் வந்து பிரபலமாக இயற்கை விவசாயத்தில் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா மற்ற பொருட்களை யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து விஷால் சக்கரவர்த்தி அண்ட் இந்திரஜித் சர்க்கர் அப்படிங்கிற 2 நபர்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யாவில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அதோட முடிவுகளை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒன்றும் போகிற போக்கில் கூகுள் பண்ணி எதையும் பொதுவாக சொல்லலை. எல்லாமே இங்கே வந்து இந்த ரிசர்ச் பேப்பர் ஆய்வு அறிக்கையில் என்ன இருக்கோ அதை தான் நான் பேச போகிறேன். இந்த ஆய்வு அறிக்கை எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அனுப்புனார். ஸோ அவர் வந்து வேறு ஒரு இன்டென்ஷன் அனுப்புனார். பட் நான் படித்து பார்க்கும்போது தான் இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கொடுத்துக்கிறேன். பேக் டு வீடியோ. என்னன்னா, ஸோ இப்போ இந்த ரிசர்ச் பேப்பரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அனாலிசிஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் பஞ்சகவ்யா ஜீவாமிர்தா அண்ட் சஸ்யாமிர்தா. இன்னொரு ஐட்டம் போல் இந்த ஐட்டம் நம்ம இடத்துல இன்னும் ஃபேமஸ் ஆகலை, ஆக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இந்த நபர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் அங்கே சேர்ந்தவங்க போல். ஸோ அப்ஸ்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு லெவல் அப்ஸ்ட்ராக்டில் போட்டிருக்காங்க என்னென்னா, ஸ்டடி ஆன் குவாலிட்டி அனாலிசிஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் பஞ்சகவ்யா ஜீவாமிர்தா சஸ்யாமிர்தா பிளா 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 ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஆர்கானிக் விவசாயிகளுக்கு ஃபேவராக தான் பேசியிருக்காங்க. ஃபேவராக தான் இந்த கட்டுரையை எடுத்திருக்காங்க. ஆனால் ஸோ இந்த கட்டுரையை ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையாக காட்டுறேன். ஃபுல்லாக படிக்கிற நபர்கள் பாஸ் பண்ணி அங்கங்கே பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே பேஜ் நம்பர் 5th பேஜுக்கு போக போகிறோம். 5th இல்லை, 6th பேஜுக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் மெயின் மேட்ரே இருக்குது, நமக்கான மேட்ரு. என்ன அப்படின்னா, இப்போது வந்து போன பார்ட் 6 அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட்லலாம் நான் எந்தெந்த உரங்களில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிற அந்த டாபிக் கொண்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜீவாமிர்தம் இந்த ஐட்டம்லாம் நான் லிஸ்ட்லேயே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களெல்லாம் அதெல்லாம் உரம் கிடையாது, நம்ம நுண்ணுயிர் கரைசலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து லேஸாக ஹிண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் தான் விலாவரியாக அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைசியாக இருக்க போது ஏன் உரங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு இதுக்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா டேபிள் நம்பர் 4 4 டேபிள் இருக்குது. ஃபஸ்ட் டேபிள் 3, டேபிள் 4, டேபிள் 5, டேபிள் 6ன்னு. டேபிள் 3ல் வந்து ஃபிசிக்கல்
ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது நம்ம பெருசாக நமக்கே தெரியும் அதில் என்னென்ன ஃபிசிக்கலாக என்ன இருக்குன்னு. ஸோ டீட்டெயிலாக போக தேவையில்லை. நம்மளோட மெயின் மேட்டர், ஃபோக்கஸ் பண்ண மேட்டர் வந்து டேபிள் நம்பர் 4 இருக்குது. மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன் கண்டென்ட் ஆஃப் பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தா அண்ட் சஸ்யாமிர்தா அப்படின்னு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதில் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு என்னென்ன எவ்வளோ சத்து பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 3த்தையும் காலம் போட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க. நானாக இருந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்க்க போகிறோம். எப்படின்னா பேராமீட்டர் காலத்தில் NPK அப்படின்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, N பக்கத்தில், P பக்கத்தில், K பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ppmனு ஒரு குறிப்பு இருக்குது. ppm அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, ஒரு மில்லியன்னா 10 லட்சம் நினைக்கிறேன். 10 லட்சத்தில் ஒரு பங்கு, 10 லட்சம் நினைக்கிறேன், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஸோ வாட் எவர் அந்த மில்லியன் பங்கில் 10 லட்சம் வச்சுப்போம். 10 லட்சத்தில் ஒரு பங்கு தான் அந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ppm கூட ஒரு 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 எக்ஸ்பான்ஷன், ஒரு விளக்கம் அப்படின்னா. இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம பஞ்சகவ்யா எடுத்துப்போம், ஜீவாமிர்தம் கூட வேணாம். ஏன்னா ஃபிகர்ஸ் பை பார்த்தோம்னா பஞ்சகவ்யா தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது கொஞ்சம் அங்கங்கே. ஸோ பஞ்சகவ்யா எடுத்துப்போம். இப்போ நம்ம பஞ்சகவ்யாவில் N வந்து 2366 ppm இருக்குது. இப்போ ppm வந்து நம்ம அளவுகோல் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு லிட்டரில் 1 மில்லிகிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து கரெக்டாக ஒரு 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 கன்வர்ஷன். ppm வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஒரு லிட்டரில் 1 மில்லிகிராம் அளவு தான் வந்து 1 ppm. விச் மீன்ஸ் நம்ம பஞ்சகவ்யாவில் வந்து N வந்து 2366 ppm இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பஞ்சகவ்யாவில் 2366 மில்லிகிராம் இருக்குது ஒரு லிட்டரில். ஏன்னா அது ppm 2366 ppmனா ஒரு லிட்டரில் வந்து 2366 ppm பர் லிட்டர் இருக்குது. இப்போ வந்து இந்த 2366 கிராம் மில்லிகிராம் பர் லிட்டர்னா 2.33 கிராம்ஸ் பர் லிட்டர். ஏன்னா 1000 மில்லிகிராம்ங்கிறது 1 கிராம். ஓகேவா, ஸோ 2.36 கிராம்ஸ் பர் லிட்டர் இருக்குது பஞ்சகவ்யாவில். ஓகே, இப்போ வந்து இந்த அளவு சொல்லிட்டேன். லிட்டர் இருக்குது, ஒரு லிட்டரில் எவ்வளோ 2.3 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போது போன வீடியோவில் கவனிச்சிங்கன்னா, போன வீடியோவில் வந்து என்ன நம்ம எக்ஸாம்பிளாக வந்து ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நியூட்ரியன் தேவை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்த்தோம். இப்போ வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை இப்போ நான் மறுபடியும் இங்கே கொண்டு வரேன். என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 560 கிராம் நைட்ரஜன் தேவைப்படுது. கரெக்டாக? இப்போ இந்த 560 கிராம் நைட்ரஜனை வந்து பஞ்சகவ்யா மூலியமாக பூர்த்தி செய்யணும்னா நமக்கு எவ்வளோ பஞ்சகவ்யா தேவைப்படும் அப்படின்னா, 243 லிட்டர் பஞ்சகவ்யா தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு. அந்த தென்னை மரத்தோட நைட்ரஜன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு 243 லிட்டர். பார்த்துக்கோங்க, ஒரு லிட்டர் பஞ்சகவ்யா ஒரு 100 ரூபான்னு வச்சா கூட அது எங்கேயோ போயிடுது. 24,000 சம்திங் வரும். அவ்வளோ ரூபா கொடுக்கணுமா? ஃபஸ்ட்டு வாங்க, அவ்வளோ ரூபா அஃபோர்டபுளான்னு பார்த்துக்கோங்க. அது ஒன்று. ஸோ அவ்வளோ கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த நியூட்ரிஷனை அதோட ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நான் ஏன் இதில் வந்து சத்து பொருள் இல்லை, இது நான் உரம்னு கிளாஸிஃபை பண்ணாததுக்கு ரீசன் இது தான். இதில் இருக்கிற சத்து பொருள் இது இருக்குது, இல்லைன்னா யாருமே இங்கே கிளைம் பண்ணல, நானும் கிளைம் பண்ணல, இவங்களும் கிளைம் பண்ணல. ஓகேவா, சத்து பொருள் இருக்குது, ஆனால் அது போதுமான அளவு சத்து பொருள் கிடையாது. அதுதான் ப்ராக்டிக்கலாக அந்த சத்தை கொடுக்குற லெவலுக்கு நம்மளால் பஞ்சகவ்யம் கொடுக்க முடியாது. அது ஒன் ஆஃப் த ரீசன். லெட்ஸ் கோ அஹெட். இதுவே அடுத்த பெரிய ஃபிகர்னு பார்த்தோன்னா 1354 பஞ்சகவ்யாவில் பொட்டாசியம் இருக்குது ppm. அதையும் பார்த்தோம்னா ஒரு லிட்டரில் வந்து 1.35 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணால் அவ்வளோ வரும். இதே அகைன் தென்னை மரத்தோட பொட்டாசியம் சாட்டிஸ்ஃபை ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணணும்னா 888 லிட்டர் பஞ்சகவ்யா நமக்கு தேவை ஒரு வருஷத்துக்கு. இதை எப்படி கொடுக்க முடியும்னு தெரில. நீங்கள் அதை அந்த 888 ஒரு மாதமாக பிரித்தோன்னா 888 டிவைடட் பை 12 போட்டோன்னா 74 லிட்டர் ஒரு மாதம் கொடுக்கணும். நீங்கள் 74 லிட்டர் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. கொடுத்தா செடி என்ன ஆகும்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் இவ்வளோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன சார் நீங்கள்
நாங்களாம் இதை கொடுத்து தான் இவ்வளோ நாள் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே தான் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டு நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் வந்து பஞ்சகவ்யா ஜீவாமிர்தத்தை வந்து டேரெக்டாக, ஒரு சில பேர் டேரெக்டாக ஊற்றுறாங்க, முக்கால்வாசி பேர் தண்ணியில் கலந்து தான் ஊற்றுறாங்க. இப்போ அந்த 1 லிட்டரு பஞ்சகவ்யாவில் 2.3 கிராம்ஸ் நைட்ரஜன் அண்ட் 1 லிட்டர் பஞ்சகவ்யாவில் அகைன் 1.35 கிராம்ஸ் பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அது கான்சன்ட்ரேட்டடாக கொடுத்தா அந்த லெவல் இருக்குது. நீங்கள் 1 லிட்டரை வந்து 10 லிட்டர் இல்லை 100 லிட்டர் தண்ணியில் கலப்பீங்க. அப்போ எவ்வளோ டைல்யூஷன் ரேட் என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 2.3 நீங்கள் 100 லிட்டர் தண்ணியில் அந்த 2.3 கிராம்ஸை கலந்தீங்கன்னா மறுபடியும் அது ppm லெவலுக்கு வந்துடும். உங்களுக்கு அதையும் உதாரணத்துக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன். 2.3 எங்கே போச்சு, 2.3 ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா 0.023க்கு போயிடுது. கிட்டத்தட்ட மில்லியர் மைக்ரோகிராம்ஸுக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு கம்மியாயிருது சத்து பொருள். ஸோ நம்ம இப்படி தான் அதை கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் டைல்யூட் அவ்வளோ சத்து பொருள் குறைஞ்சிருது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இப்போது அடுத்த கிளைம் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அது இதுன்னு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ட்ரேஸ் இல்லாமல் லெவல்ஸில் இருக்குது. அதெல்லாம் ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிளைம் இதுதான், என்னோடய ஃபஸ்ட்டு கிளைம். இதில் சத்து பொருள் கிடையாது, இருந்தால் கொஞ்சம் லெவல் தான் இருக்குது. ஓகேவா, அது ஒன்று. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா டேபிள் நம்பர் 5, மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஆஃப் பஞ்சகவ்யாஸ் ஜீவாமிர்தா அண்ட் சஸ்யாமிர்தா. இதில் கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட 9-10 வகையான நுண்ணுயிர்களை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாமே 10 to the power of somethingல தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 to the powerனா நீங்கள் 10 போட்டுட்டு பக்கத்தில் அத்தனை 0 2னா 2 0 போட்டுக்கோங்க. 10 to the power 5னா 10 பக்கத்தில் 5 0 போட்டுக்கோங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். 5 4 0 அந்த மாதிரி. அவ்வளோ கோடி கன்ஃபார்மாக அது லட்சமன் கோடியில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதான் அதில். ஸோ உதாரணத்துக்கு பஞ்சகவ்யாவில் வந்து பாக்டீரியா 12 × 10 to the power 4 அப்படின்னா 12 பக்கத்தில் 4 0 போடணும். 12 பக்கத்தில் 4 0 போட்டோன்னா என்ன ஆகும்னா, 12 பக்கத்தில் 1 2 3 4 12 lakh நுண்ணுயிர்கள் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அது எவ்வளோ, ஒரு மில்லியில் CUFU /1 ml இருக்கா /மில்லி அப்படின்னு இருக்கா அப்படின்னா 1 ml அவ்வளோ 12 லட்சம் நுண்ணுயிர் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, இந்த டேபிள் நம்பர் 5 அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 to the power 5 அப்படி இப்படின்னு இருக்கும். இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஜீவாமிர்தாவில் பொட்டாசியம் சால்யுபலைசிங் பாக்டீரியா வந்து 0 போட்டிருக்கு. மேபி முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஸோ 0 போட்டிருக்காங்க. பட் ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நுண்ணுயிர் கரைசலாக தான் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ நுண்ணுயிர்கள் அதோட கவுண்ட்டு தான் இருக்குது. இதில் நம்ம டேபிள் நம்பர் 4 5 கம்பேர் பண்ணிங்கன்னா மைக்ரோபியல் பாப்புலேஷன் கொண்ட கரைசல் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் தகும். இதில் வந்து இதை வந்து நம்ம சாயிலில் உள்ள மைக்ரோபியல் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சஸ்டெயின் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான் பர்ஃபெக்டான ஒரு மெத்தட். இதை நம்ம டேபிள் நம்பர் 4 படி சத்து பொருள் இல்லை. ஸோ அதனால் அது கொடுக்க முடியாது. இது வந்து என்னோடய செகண்ட் கிளைம் என்னென்னா, இதை வந்து நம்ம நுண்ணுயிர் கரைசலாக தான் ட்ரீட் பண்ணணும், உரக்கரைசலாக இதை ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் த சேம் திங் அப்ளைஸ் ஃபார் எல்லாமே. அது என்னது, நம்ம அசிட்டோபாக்டரு, அசோஸ்பெர்லம், பாஸ்போபொட்டாஷ் ஸ்டெபிலைசிங் பாக்டீரியா, அது இதுன்னு வெரைட்டியாக சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, சத்து பொருளை வந்து மண்ணில் இருந்தால் எடுத்து கொடுக்குற வேலையை பார்க்குமே ஒழிய அது உற்பத்தி பண்ணாது. ஓகேவா, உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியா மண்ணில் இருக்கிறதா வந்து செடிக்கு தேவையான சத்து பொருள் ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் எடுத்து கொடுக்கும். இல்லாமே அது இட் கான் மேக் நியூட்ரியன்ஸ் அவுட் ஆஃப் தின் ஏர். ஸோ அது வந்து அதாலேயே நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அதுதான் அதோட ஃபண்டமெண்டல். இது நான் இன்னொரு வாட்டியும் இங்கே நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, செகண்ட் 2 கிளைம் நான் சொல்லிட்டேன். 3வது கிளைம் வந்து இப்போது என்னென்னா, சில நபர்கள் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டு என்னமோ இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் காட்டுறீங்க, நாங்கள் வருஷ கணக்காக இதை தான் கொடுக்குறோம், பச்சை தான் எங்களுது நல்லா தான் டெவலப் ஆகுது, காயெல்லாம் நல்லா தான் காய்க்குது, அது எப்படி நீங்கள் உரமே நியூட்ரியன்ஸே இல்லைங்கிறீங்க, நாங்கள் இதை கொடுத்து தான் வளர்க்குறோம் அப்படின்னு சில பேர் வந்து அந்த ஒரு டாப்பிக்கை பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கோட பதில் தான் டேபிள் நம்பர் 6 இருக்குது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா டேபிள் நம்பர் 6 என்ன சொல்லுதுன்னா, பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் பஞ்சகவ்யா ஜீவாமிர்தா அண்ட் சஸ்யாமிர்தா. ஓகேவா,
டீட்டெயிலாக இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு என்னோட இதுக்கான பதில் 2 பதில் இருக்குது. பதில் நம்பர் 1 அதில் டேபிள் நம்பர் 6, பதில் நம்பர் 2 ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க ஜீவாமிர்தம் கொடுத்து எல்லாம் வருது, நல்லதான் வருதுன்னு. ஜீவாமிர்தத்தில் ஆல்ரெடி என்பிகே லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா செடிக்கு தேவையான சத்தில் மெஜாரிட்டி ஆஃப் சத்து என்பிகே தான் மெயின் பெரிய லெவலில், அதிலே கம்மியாக இருக்கும்போது செடி எப்படி நல்லா வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்கள் மண்ணில் இருக்கிற சத்தை வந்து அது ஆல்ரெடி எடுத்து தான் வளரும். நீங்கள் கொடுக்குற பஞ்சகாவியான ஜீவாமிர்தம் நல்லா வளரல, அதோட வந்து உங்கள் மண்ணில் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் உங்கள் மண்ணில் இருக்கிற சத்து பொருட்களை எடுத்து அதுக்கு இருக்கிறதுனால எடுத்து கொடுக்குது. ஓகேவா? அது எவ்வளோ நாள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்? உங்கள் மண்ணில் சத்து என்ன வந்துக்கிட்டே இருக்குமா? அமிர்த சுரபியாக அது வந்துக்கிட்டே இருக்குமா? என்ன மண்ணிலையும் எல்லா மண்ணிலையுமே ஒரு லெவல் ஆஃப் சத்து தான் இருக்கும். அதுக்கு மேலே சத்தை ரெடி பண்ணணும்னா நம்ம வந்து ஒன்று சும்மா இருக்கணும், அதை இடத்த சும்மா போட்டு அதுக்கு தேவையான வளம் செய்கிற வேலையை பார்த்துட்டே இருக்கணும். ஒன்று இல்லாட்டா நம்ம ஃபர்டிலைசர் மாதிரி கொடுத்து தான் சத்தை கொண்டு வரணுமே ஒழிய மைக்ரோஆர்கானிசம் நுண்ணுயிர்களை போட்டுக்கிட்டே இருந்தால் அது சத்தை எடுத்துக்கிட்டே கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்டில் முடிஞ்சிடும். எல்லாமே நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த சோர்சஸ், மினரல் சோர்சஸ் எல்லாமே ஃபினைட் சோர்சஸ். அப்படின்னா அழியக்கூடிய ஒரு சோர்ஸ் அதுதான். அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஆன்சர் இந்த கொஷனுக்கு. செகண்ட் ஆன்சர் வந்து டேபிள் நம்பர் 6 என்ன இருக்குன்னா, பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் பஞ்சகவ்ய ஜீவாமிர்தத்தில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா IAA, அப்படின்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ இருக்குது பஞ்சகவ்யனா 4.45 மைக்ரோகிராம் பர் மில்லி. ஓகேவா? மைக்ரோகிராம் அப்படிங்கிறது மில்லிகிராமை விட குட்டி லெவல். ஓகேவா? கிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம். இப்போது ஒரு மில்லியில் 4.45 மைக்ரோகிராம்ஸ் இருக்கான். இதை நீங்கள் அப்படியே லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.0 போட்டு அப்படி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டரில் 4.45 மில்லிகிராம்ஸ் ஆஃப் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. நீங்கள் இதை அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா, அது என்னது, மேக்ரோநியூட்ரியன் மைக்ரோநியூட்ரியன் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இது அதிகம். இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறக்கூடிய வளர்ச்சி ஊக்கி. ஏன்னா இதெல்லாம் வந்து செடிகளே உருவாக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கி. ஓகேவா? செடி எப்போ இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அது மாதிரி அடுத்த லிஸ்ட்டில் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இதை எப்போ செடியை ரெடி பண்ணணும்னா செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா செடியே ரெடி பண்ணிக்கும். இதை வந்து நீங்கள் ஜீவாமிர்தம் மூலியமாக செஞ்சு கொடுக்கறதுனால அந்த க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு லிட்டர் பஞ்சகவ்யாவில் வந்து 4.45 மில்லிகிராம்ஸ் ஆஃப் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கட்டுரை ஆய்வறிக்கை சொல்லுது. முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பஞ்சகவ்யம் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் குத்து மதிப்பாக போடுவாங்க அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ முன்ன பின்ன இருக்கும், பட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆவரேஜ் அளவில் வந்து 4.45 இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த லிஸ்ட்டில் போனீங்கன்னா GA வந்து ஜிப்ரலிக் ஆசிட். இதுவுமே செடியே தனக்குத்தானே உண்டு பண்ணிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி. நம்ம கொடுத்தா தான் வளருங்கிறது கிடையாது. நீங்கள் நியூட்ரியன்ஸை ஒழுங்காக கொடுத்தாலே செடியே தனத்தானே ரெடி பண்ணிக்கும். பட் நீங்கள் பஞ்சகவ்யா கொடுக்கறதுனால ஏன் வளருதுன்னா இந்த ஒன் ஆஃப் த ரீசன் இதில் இருக்கிற ஜிப்ராலிக் ஆசிட் தான். ஜிப்ராலிக் ஆசிட் அதை ஃபஸ்ட்டு பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. 26.76 மைக்ரோகிராம் பர் லிட்டர் இருக்குது. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா சைட்டோகைனின் இருக்குது 3.12 மைக்ரோகிராம் பர் மில்லி லிட்டர். அப்புறம் ஆஸ்காபிக் ஆசிட் இருக்குது 13 மைக்ரோகிராம் பர் மில்லி லிட்டர். ஸோ இந்த 4 வளர்ச்சி இதுக்கப்புறம் கூட இருந்திருக்கலாம், பட் இந்த 4 தான் மெயினாக இருக்கிறதுனால போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ இந்த 4 வளர்ச்சி ஊக்கி இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி செடியில் கொடுத்தாலும் சரி அது வளருது. இந்த வளர்ச்சி எப்படின்னா நீங்கள் வந்து உரம் ஆர் இந்த மெயின் என்பிகே கொடுத்து செடி உண்டு பண்ணக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகளை நீங்களே கொடுக்கறதுனால இது வளருது. அந்த க்ரோத் உங்களுக்கு தெரியுது, அதில் கொடுக்குற ஈல்டு வந்து நல்லா தானே வருது அப்படிம்பீங்க. அதோட சயின்டிஃபிக் ரீசன் இதுதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் சரி அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகள், அந்த ரெடிமேடாக இருக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகள் கொஞ்சம் நஞ்ச வளர்ச்சியாக அதுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? மீதி இருக்கிறது எல்லா வளர்ச்சியுமே உங்கள் மண்ணில் இருக்கிற சத்தில் இருந்து வர்றது தான். நீங்கள் புதுசாக ஒன்றும் கொடுக்கறதில்ல, அந்த என்பிகேலாம் கொடுக்கறதில்ல. ஸோ மண்ணில் இருக்கிற சத்தில் உள்ள பிடிச்சி அதுலேருந்து எடுத்து தான் வளருது. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும், அப்பப்போ மஞ்சள் அடிக்கும், அதெல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து காரணம் எல்லாமே நீங்கள் வந்து போதுமான நியூட்ரியன்ஸ் கொடுக்காததுனால தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஜீவாமிர்தம் மீன் அமிலம் பஞ்சகவ்யா இதை வச்சே ஓட்டுவாங்க சில நபர்கள்.
அவங்களுக்கு வந்து நல்லா வளரும், ஒரு ஸ்டேஜில் மஞ்சள் அடிக்கும், ஏதாவது ஆகும். அதுக்கான ரீசனும் இதுதான், நீங்கள் நியூட்ரியண்ட்டை ஒழுங்காக கொடுக்காததுனால. ஏன்னா நான் வந்து ஆர்கானிக் முறையில் செய்வேன், அதனால் அப்படி சொல்லி நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு வந்து நீங்களே கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் கொஞ்சம் அவ்வளோ பெருசாக இதை பற்றி நான் வாய் திறக்கல. ஏன்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ப்ரூஃப் இல்லாமல் பேசணுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன வச்சு செஞ்சுருவீங்கன்னு தெரியும். ஸோ ப்ரூஃப் இருக்கும்போது தான் நான் பேச முடியும். அதனால தான் இப்போ நான் பேசுகிறேன். புரியுதா? ஓகே. ஸோ இந்த 3 கிளைம், ஃபஸ்ட்டு வந்து என்னோட 2 கிளைம், அப்புறம் 3வது கிளைமுக்கான பதில் இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் என்னென்னலாம் டேபிள் 5 அந்த 6 அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பஞ்சகவ்ய ஜீவாமிர்தத்தை வச்சு எந்த மாதிரி கிராப்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேசிட்டோம்னா இது இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய சத்துப்பொருளை வச்சு நியூட்ரியன்ட் கம்மியாக தேவைப்படக்கூடிய கிராப்ஸ், உதாரணத்துக்கு கீரை, உடனே சொல்லிடாதீங்க கீரைக்கு யாருப்பா நியூட்ரியன் கம்மியாக இருக்குது சொன்னால் அதுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிடாதீங்க. பட் பொதுவாக மற்றதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ கீரை வளர்க்கலாம். அடுத்தது இந்த பயிர் வகைகள், லெகுமினஸ் கிராப், இந்த தட்டைப்பயிறு, பீன்ஸ், அந்த மாதிரி கிராப்பு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியே வளர்த்துடலாம். அந்த மாதிரி கிராப்பெல்லாம் இதை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ட் லெஸ் டிமாண்டிங் கிராப்ஸ்லாம் இதை வச்சு வளர்க்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, நியூட்ரியன்ட் டிமாண்ட் நிறைய இருக்கக்கூடிய கிராப்ஸ், உதாரணத்துக்கு போன வீடியோவில் பார்த்த மாதிரி கோகனட், பனானா, பப்பாளி, கரும்பு, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போகும். கிட்டத்தட்ட நிறையா நியூட்ரியன்ட் டிமாண்டிங் கிராப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் நீங்கள் வந்து இதை வச்சுலாம் இப்போ பண்ணிங்கன்னு வைங்களேன், செடி ஓரளவுக்கு வளரும், அதுக்கு மேலே வளராது. அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை வச்சு வளர்ந்து நமக்கு ஈல்டு கொடுக்க வேண்டிய லெவலுக்குலாம் வளராது. அப்போ எப்படி சார் நான்லாம் எங்கள் வீட்டில் பண்ணுறேன் நல்லா தான் வருது அப்படின்னா, அது உங்கள் மண்ணில் இருக்கிற சத்தை வச்சு தான் வளருதுன்னு ஆல்ரெடி பேசணும். இன்னொன்று வந்து அது தரக்கூடிய ஈல்டு வந்து நீங்கள் வீட்டு தேவைக்காக பண்ணும்போது அது உங்களுக்கு போதுமான இனஃபாக தான் இருக்கும். அது என்னது, இப்போது உதாரணத்துக்கு ஒரு வாழை மரம் எடுத்துப்போம். ஓகேவா? வாழை மரம் எடுத்துப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களும் சொல்கிறேன். G9 அப்படிங்கிற ஒரு கேவண்டிஷ் ரகமான வாழை இருக்குது. G9 வாழை. அதோட தார் வந்து ஆவரேஜாக அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை எடுத்தோன்னா 35 to 40 kg வரணும் வந்தால் தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண மாதிரி. இதுவே நீங்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யா இப்படி கொடுத்து வளர்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு தார் வீட்டு தேவைக்கு வளர்த்தீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு தார் வந்து 15 to 20 கிலோ வரலாம். மண்ணில் வந்து சத்துப்பொருள் நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு டைம் அந்த மண்ணில் எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோ வரும். வீட்டு தேவைக்கு அது எவ்வளோ மோர் தென் இனஃப். ஓகேவா? நீங்கள் அதனால் என்ன நினைப்பீங்கன்னா, வாவ் நம்ம ஆர்கானிக்கில் பண்ணிட்டோம், இதை நம்ம இப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய லெவலில் பண்ணி கோடியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா அதை நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது நீங்கள் வேறு ஒரு பிளாட்டில் செய்வீங்க, அதோட டைனாமிக்ஸே மாறும். அந்த மாதிரி மாறும்போது உங்களோட ஈல்டுமே 35 to 40 kg வந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பஞ்சகவ்ய ஜீவாமிர்தத்தெல்லாம் கொடுத்து வளர்த்துற முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் வளர்த்துருக்கோம், என்னப்பா நீ காமெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நபருக்கு விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது மண்டையில். நம்ம வந்து ஜென்ரல் இதில் வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஷ் கமர்ஷியல் லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங்கில் வந்து பஞ்சகவ்ய ஜீவாமிர்தத்தை வச்சு சஸ்டெயினபிளாக ரிப்பீட்டடாக பண்ண முடியாது. 1 or 2 times ஃப்ளூக்கில் பண்ணிடலாம். 3வது டைம் 4வது டைம் ஐயோ அப்படின்னு அள்ளு விட ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னது இது, வளர்ச்சி க்ரோத்தே கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆயிரும். உங்களுக்கே ஃபீல் ஆன நபர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதிலே தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே, இதான் என்னோட 3 கிளைமு. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பெரிய லெவலில் நியூட்ரியன்ஸ் கிடையாது. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நுண்ணுயிர்கள் கரைசலாக தான் பார்க்கணும். அப்புறம் வளருதே கொல்லுதே அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகள் ப்ளஸ் நுண்ணுயிர்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால அது போதுமான ஏதோ அதோட முடிஞ்ச லெவலுக்கு அது வளருது, அவ்வளோதான். அதோட ஃபுல் பொட்டன்ஷியல், ஒரு கிராப்போட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் வந்து இது மூலயமா எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாய், நான் அது எந்த கமெண்ட்டும் அதுக்கு பண்ண போகிறது இல்லை. அப்படி நினைக்கிறப்ப நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுவே ஆல்ரெடி எத்தனை இயற்கை விவசாயிகளை ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு தெரில. ஆனால் இதுதான் உண்மை. நம்ம மெடிசன் வந்து கசக்க தான் செய்யும், சாப்பிட்டா தான் உடம்பு குணமாகும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி இது உண்மை நம்ம பேச தான் ஆகணும். கசந்ததுன்னா அதை தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுதான் உண்மை. இத்தனை பேர் இவ்வளோ நாள் இதை எத்தனை பேர் இதை சொல்ல முன் வந்திருப்பாங்கன்னு தெரில. பட் நான் வந்து
சொல்ல முன் வரேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, ஹெல்ப் பண்ணக்கூடிய கடமை. ஸோ அதை நான் என்ன செய்கிறேன். அடுத்த வீடியோ வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்டில் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவோட லீடு என்னென்னா, போன பார்ட்டில் வந்து இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரில் வந்து 2 டைப் சொல்லியிருப்பேன். யூரியா யூஸ் பண்ணி ஒன்று வருது, அப்புறம் டிஏபி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு தென்னை மரத்துக்கு கொடுக்க வேண்டிய உரத்தில் வந்து 2 மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். அதில் 2வது மெத்தடு தான் கரெக்டு, இதை விட இது சுப்பீரியர் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் சுப்பீரியர், என்ன ஏது, அதில் என்ன மேட்டர் இருக்குது, அதில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.